ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தந்தையர்கள் வந்து சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. இத பாட்டா பாடி இருக்கிறாங்கல்ல. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. குறையில்லை, குறையில்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம். இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம். சென்னையில குளத்தூர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஏசிய சர்ச் பாஸ்டர் டேனியல் ஐயா அவர்கள். அவருடைய சர்ச் வந்து சரியான கூரை கொட்டகை. அப்ப இந்த பாட்டை பாடுறப்ப அவர் ஒரு விசுவாசத்துல பாட்டு பாடுவாராம். கூரை இல்லையே, கூரை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லைன்னு பாடுறவர் கூரையை பார்த்து கூரை இல்லையே, கூரை இல்லையே, குறை இல்லையே, இல்ல கூரை, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு ஓல கூரை இல்லையே. நீங்க பொதுவான பாட்டை உங்க ஓன் வெர்ஷனா மாத்திக்கலாம். எஸ், அதாவது உங்களுக்குன்னு தனிப்பட்ட வெர்ஷன். என்ன சொல்றது, உங்க சொந்த, ஆமா, நீங்களா உங்க உங்க காரியத்தை உங்க பாணியில சொந்த பாட்டாய்க்கலாம் நீங்க. அந்த மாதிரி குறை இல்லையேங்கிறத கூரை இல்லையேன்னு மாத்தின உடனே அது அந்த சபைக்கான வெர்ஷனா மாறிடுச்சு அந்த பாட்டு. எஸ், இப்படியே பாடி பாடி குளத்தூர் போயிருந்தப்ப அந்த சர்ச்சை நான் போய் பார்த்தேன். அப்ப மல்டி என்ன சபையாது. இப்ப நவீன காலத்துல என்னென்ன வசதிகள் ஒரு சர்ச்சில் இருக்குன்னு ஒருத்தன் கனவு காண்பானோ அத்தனை அல்ட்ரா மாடர்னா, ஃபுல்லா சென்ட்ரலைஸ்டு ஏசி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அது கூரை கொட்டகை இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளம் அதுல என்னன்னா இல்ல. இதை ஒவ்வொரு முறையும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வருஷத்துல 2 நேரமாவது தந்தையர்களுக்கு ஃப்ளோல வரும். இந்த மாதிரி குளத்தூர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, டேனியல் பாஸ்டர். அவர் வந்து குறையில்லையே குறையில்லையேன்னு பாடுறது போல கூரை இல்லையே கூரை இல்லையேன்னு பாடி அவருடைய கூரை கொட்டகை இப்ப கார சர்ச்சா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை பார்த்து கேட்பாங்க, யாரெல்லாம் கூரை வீட்டுல இருக்கிறீங்க கையை தூக்குங்க. உங்க வீடெல்லாம் காரை வீட என்ன செய்ய போகுது மாறுவதாக. எத்தனை பேர் கூரை வீட்டுல இருக்கீங்க கையை தூக்குங்க. கார வீடாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த மாதிரிதான் நானும் உட்காந்து என்ன செய்வோம், நாங்களும் உட்காந்து கையை தூக்குவோம். கூரை வீட்டுல நாங்களும் இருக்கோம்னு என்ன செய்வோம்னா கையை தூக்குவோம். அப்ப நானே நினைச்சுக்கிறேன், அவர் குளத்தூர்ல இருந்தவருக்கு செஞ்சாரு, நமக்கு என்னைக்கு இந்த கூரை என்ன செய்ய போதோ காரையா மாற. இந்த ஃபாதர் வேற சும்மா இருக்காம ஓயாம வருஷத்துல 2 நேரம் 3 நேரம் யாரு கூரை வீடு யாரு கூரை வீடு, கையை தூக்குங்க காரை வீடுன்னு சொல்றாரு. அதனால நம்மளையும் சும்மா தூக்கி வைப்போம். இப்படி தூக்குறது நாங்க, இப்படி தூக்கியும் தூக்காம நீங்க காவாசி அரைவாசி முக்காவாசி தூக்குனாலும் சரி உங்களுக்கு தூக்கி வைக்க போறாரு. ஆமென். கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. நீங்க குடியிருக்கிற வீட்டை நீங்களே நம்ப முடியாம பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. ஆமென். கர்த்தர் அது போல உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாரு. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லை. சொல்லுங்க. ஆமென். யோபுல நாம வாசிக்கிற 5:9 அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை வாசிக்கலாமா? எஸ். கர்த்தருடைய இயல்பு என்ன?
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.